சென்னை பல்கலைக்கழகத்தில் பிரான்ஸ் நாட்டு மாணவரை தாக்கிய பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் சென்னை வெள்ளம் பேரிடர் மேலாண்மை தொடர்பான கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. அப்போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து பல்கலைக்கழகத்தில் படித்து வருகின்ற பிரான்ஸ் நாட்டு மாணவர் ஒருவர் கேள்வி எழுப்ப முயன்றுள்ளார். இதனை தடுக்கும் விதமாக அந்த மாணவரை அங்கிருந்த பேராசிரியர்கள் சிலர் அரங்கில் இருந்து வெளியே இழுத்துச் சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தினால் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கைது செய்தனர். ஒரு 10-15 பேர்கள் என்னை பிடிச்சி கையில் இப்படியெல்லாம் பிடிச்சுங்க, இப்படி பிடிப்பாங்க தானே, பிடிச்சி இதெல்லாம் சட்டையெல்லாம் கிழிக்கிற இதில் கொண்டு போய் தூஷணமாக பேசி போடா ராஸ்கல், ப்ளோடி ராஸ்கல், போய் கெட் அவுட், கொண்டுவன் அதெல்லாம் சொல்லி கதவை திறப்படையிலேன்னு கதவை திறந்து என்னை தள்ளி விட்டு அங்கே வெளியில் என்னை அடித்து விட்டார்கள். தாக்கப்பட்ட மாணவர்கள் கூடுதலாக இன்னும் பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் சேர்ந்து பல்கலைக்கழகத்தில் அந்த தாக்கப்பட்ட மாணவர்கள் நியாயம் கேட்டு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அவங்களில் 42 பேரை இன்னைக்கு கைது செஞ்சு காவல்துறை கொண்டு போயிருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் பிரான்ஸ் நாட்டு மாணவர் தாக்கப்பட்டதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்வதோடு அவர்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்து கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.